வணக்கம். இந்த வீடியோல ஃபேமிலி மேட்டர் ரிலேட்டடான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாரி தான் பார்க்க போறோம். என்னன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் என்கிட்டயே வந்து நெறைய பேரு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால அந்த அடிப்படையில நான் ஒரு 5 கொஸ்டின் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ற மாரி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் வந்து கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அத போய் வாங்கிக்கிட்டு, பேசாம நாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறோம். இல்ல நாங்க பண்ணிக்கிறோம். இல்ல என் ஒய்ஃப் வந்து ஒண்ணும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்ல நான் அப்படியே இருந்துடுறேன் அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. அது வந்து எல்லா இடத்துலயும், எல்லா சூழ்நிலையிலயும், எல்லா ஃபேமிலீஸ்லயும் கரெக்ட்டா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. திருமணம் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து டைவர்ஸ் வாங்கணும். சட்டப்படி அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுனா தான் டிவோர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா, முன்னாடிலாம் இப்ப என்னோட அப்பா, அம்மா மேரேஜ் பண்ணிக்கிட்ட டைம் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது வந்து கம்பல்சரியா இருந்துச்சா? எல்லாரும் பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி கிடையாது இல்லையா? ஸோ, அதனால அதுக்கு அப்போ வந்து அவங்களோட மேரேஜ் வந்து லீகலா வந்து மேரேஜ் கிடையாதா? அது சட்டப்பூர்வமான திருமணம் கிடையாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. அது சட்டப்பூர்வமான திருமணம் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும், இப்ப நீங்க பிரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீதிமன்றத்தின் மூலமா தான் நீங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுக்கிறணும். டிவோர்ஸ்ன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் குடுக்குறது தான் டிவோர்ஸ். நீங்களா வந்து பேசிக்கிறதோ, இல்ல வந்து சில கிராமங்கள்ல வந்து இப்பவும் நான் எங்க ஊர் சைடெல்லாம் கேள்விப்படுறேன். என்னன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ரூ. 100 பத்திரத்துல எழுதி அவங்களே பிரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாரி நாங்க பிரிஞ்சுக்கிறோம். இனிமே இவர் வாழ்க்கைக்குள்ள நான் வரமாட்டேன். என் வாழ்க்கைக்குள்ள இவ வரமாட்டா. அப்படின்ற மாரி இவங்களே எழுதி பிரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் விவாகரத்தான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கிடையாது. கண்டிப்பா நீதிமன்றத்தின் மூலமா நீங்க விவாகரத்து வாங்குறது தான் என்னைக்குமே சேஃப். அதுதான் நல்லதும் கூட. ஸோ நீதிமன்றம் மூலமா நீங்க விவாகரத்து வாங்குறது தான் நல்லது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு தோணும். என் ஒய்ஃப் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க பாட்டுக்கு லீகலா கோர்ட் மூலமா டைவர்ஸ் வாங்காம, நீங்க இன்னொரு மேரேஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க ஒய்ஃப் வந்து பின்னாடி வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். கம்ப்ளைண்ட் குடுத்தா கண்டிப்பா வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. என்னன்னா பைகமி ஆயிரும். முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றது தப்பு இல்லையா? அதாவது லீகலா டைவர்ஸ் வாங்காம 2வது மேரேஜ் பண்றது குற்றம். ஸோ அந்த அடிப்படையில பிரச்சனை ஆயிரும். அதனால எப்பவுமே வந்து நீதிமன்றத்தின் மூலமா விவாகரத்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் மேரேஜ் பண்றது தான் கரெக்ட்டான ஒரு வழி. 2வது டிவோர்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகும் கிடைக்கிறதுக்கு? எவ்வளோ நாள் வந்து டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்? அப்படின்ற கொஸ்டின் தான் நெறைய பேர் கேட்பாங்க எடுத்தோனே. வந்தோனே கேட்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் நாள் வந்திருப்பாங்க. வந்து இந்த மாரி டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு எவ்வளோ நாள்ல கிடைக்கும்? எப்போ டைவர்ஸ் கிடைக்கும்? எப்போ ஆர்டர் ஆகும்? அத கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 1 மந்த்லேருந்து 3 மந்த், 6 மந்த்ஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து கிடைச்சிரும். ரொம்ப டிலே பண்றது கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும், என்னோட கொலீக்ஸ்ட்டலாம் கேட்ட வரைக்குமே, ரொம்ப ஃபாஸ்ட்டா தான் ஃபேமிலி கோர்ட்ல மியூச்சுவல் அப்ளை பண்றவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்குது. 1 மந்த்துக்குள்ளேலாம் டிவோர்ஸ் கிடைக்க தான் செய்யுது. எதுக்கு அப்படின்னா, மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ் மனமொத்து பிரியிறது. 2 பேரும் சேர்ந்து ஃபைல் பண்ணி வாங்குறது. அதுக்கு வந்து ஈஸியா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே வந்து டிவோர்ஸ் கிடைச்சிரும். இதே வந்து கன்டெஸ்ட் பண்றது. ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஒருத்தர் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்டெஸ்ட் பண்ணி வாங்கும்போது, மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா, ஒரு 2, 3 இயர்ஸ் அதிகபட்சம். அதுக்குள்ள வந்து கிடைச்சிரும். இல்ல சம்டைம்ஸ் வந்து செட்டில் ஆச்சு. அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா, 1 இயர், 1 1/2 இயர்க்குள்ள கூட கிடைக்கும். அது அந்தந்த ஃபேக்ட்ட பொறுத்து. ஆனா வந்து சிவில் கேஸ் மாதிரிலாம் 10 வருஷம், 8 வருஷம் அப்படிலாம் இழுக்காது. ஃபேமிலி மேட்டர் வந்து அதிகபட்சம் கன்டெஸ்ட் பண்ணாலுமே கூட 2, 3 இயர்ஸ்ல வந்து முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் வந்து யார் யாரெல்லாம் கேட்கலாம்? யார் யாருக்கெல்லாம் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, சிஆர்பிசி செக்ஷன் 125 படியும், இப்போ பிஎன்எஸ்எஸ்ல 144ல சொல்லியிருக்காங்க. அதேதான். அந்த நம்பர் தான் மாறியிருக்கே தவிர கன்டென்ட் அதேதான். என்னன்னா, ஒய்ஃபு, பேரண்ட்ஸு, சில்ட்ரன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஜீவனாம்சம் வாங்குறதுக்கான உரிமை உள்ள நபர்கள். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து கண்டிப்பா பண்ணணுமா? அது மஸ்ட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, இப்பல்லாம் வந்து நெறைய மேரேஜ் மேட்டர்ஸ்ல இஷ்யூஸ் வருது. ஃபேமிலி மேட்டர்ஸ்ல. எப்படின்னா, ஒருத்தரே வந்து நெறைய பொண்ணுங்கள அங்க, இங்க மேரேஜ் பண்றது. வேற, வேற ஊர்ல போய் பண்றது. அதே மாதிரி பொண்ணுங்களுமே வந்து ஒருத்தரே வந்து 20 மேரேஜ் பண்ணிட்டாங்க. 10 பேர ஏமாத்தி மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவ்ளோ நகைய அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவ்ளோ பணத்த அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் நீங்களும் நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் கூட இன்னொன்னு, நீங்க வந்து நெறைய விஷயங்களுக்கு இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு, நீங்க வெளிநாடு போறதுக்கு அந்த மாதிரியான நெறைய விஷயங்களுக்கும், இன்னொன்னு கண்டிப்பா ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சேஃப் லைஃப் அப்படின்றதுக்காகவும்,
நீங்கள் கண்டிப்பாக வந்து மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு சேஃப்டி தான். சேர்ந்து வாழணும்னு கேட்டு கேஸ் போடலாமா அப்படின்னு வந்து ஆச்சரியமாக கேட்குறாங்க. அது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அப்போ இது நிறைய பேருக்கு தெரியாது போல அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக கேஸ் போடலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பேரண்ட்ஸ் வச்சே நீங்கள் பேசி ட்ரை பண்ணுங்க. நீங்களுமே பேசி பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எடுத்தோன்னே லீகலாக கோர்ட் மூலமாக ஒரு அட்வொகேட் நோட்டீஸு அதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. அதுவே கூட நீங்கள் பிரியறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய மேட்டர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு தடவை அவங்க நம்பரை வாங்கி கால் பண்ணி பேசி பார்ப்பேன். இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்தாங்க. ஆனால் சேர்ந்து வாழணும்னு தாங்க கேட்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸும் கவுன்சிலிங்கும் கொடுத்து பார்ப்பேன். அதுக்கப்புறமா தான் நோட்டீஸ் கொடுக்குறது, நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. எடுத்தோன்னா நோட்டீஸை பார்த்தாலோ கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுவே அவங்க பிரியறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்க எல்லா விதமாகவும் பேசி ட்ரை பண்ணுங்க, சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பா சட்டத்திலையும் வழி இருக்கு. அதுதான் வந்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், திருமண வாழ்வை மீட்டெடுப்பதற்கான உரிமை. ஸோ இதன் கீழே நீங்க வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து உங்க மனைவியோ கணவனையோ என் கூட சேர்த்து வைங்க, என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க, என் மேல எந்த தப்பும் இல்லை, ஆனா என் கூட சேர்ந்து வாழ மாட்றாங்க, இவ்வளோ நாளா பிரிஞ்சிருக்காங்க, ஃபோன்ல நேர்ல எப்படி சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து உங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து சொல்லி அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு முயற்சியா நீங்க பண்ணலாம். அது மூலமா சேர்ந்தும் வாழ்ந்துடலாம். இப்போ கோர்ட்டு கவுன்சிலிங் அனுப்புவாங்க. அந்த கவுன்சிலிங் மூலமா நீங்க சமாதானம் ஆகி சேர்ந்து வாழ்ந்துடலாம். ஸோ சட்டப்படியும் நீங்க வந்து என்னோட ஒய்ஃபு, என்னோட கணவர் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தாராளமா கேட்கலாம். ஓகே. இன்னும் ஏதாவது ஃபேமிலி மேட்டர்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.